ஆ, வந்து நீங்க எப்பவாவது தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் மேப்ப கொஞ்சம் உத்து பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா ஒரு முறையாவது எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு பெரிய அடர் பச்சை நிற பகுதி இருக்கும். ஆமா, சரியா சொன்னீங்க. சுமார் 18,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு இடம் அது. அதாவது பட்டப்பகல்ல கூட சூரிய வெளிச்சம் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப அடர்ந்த அச்சுறுத்தும் ஒரு வனப்பகுதி. இன்னைக்கு உங்கள அந்த இருண்ட காட்டுக்குள்ள ஒரு ஆழமான அலசலுக்கு நாங்க கூட்டிட்டு போறோம். ஏன்னா அந்த பகுதியை பத்தி மக்கள்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் ஒரு பழமொழி இருக்கு. ஆ காட்டுக்குள்ள நாம நுழைஞ்சா திசை தெரியாது. ஆனா வீரப்பனுக்கு திசை காட்டியதே இந்த காடுதான். அந்த பழமொழி தானே. அதேதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 184 மனித உயிர்களை தீர்த்து கட்டி சுமார் 2000 பிரம்மாண்டமான யானைகளை சாய்த்த ஒரு மனிதனோட சரித்திரம் அந்த மரங்களுக்குள்ள தான் புதைஞ்சு கிடக்கு. இன்னைக்கு நாம அத பத்தி தான் பேச போறோம். ஆனா இந்த அலசலோட முக்கியமான நோக்கம் அவனோட இறுதி நாட்களையோ இல்ல இந்த ஆபரேஷன் கக்கூன் பத்தியோ பேசுறது கிடையாது. கரெக்ட். அதுக்கு பதிலா கோபிநத்தம்ங்கிற ஒரு சின்னஞ்சிறிய உலக வரைபடத்திலே இல்லாத ஒரு கிராமத்துல பிறந்த ஒரு சாதாரண சிறுவன் எப்படி ஒரு மாபெரும் குற்றவாளியா பல மாநில அரசாங்கங்களா அதிர வச்ச ஒரு வனவேங்கையா உருவெடுத்தாங்கிற ஆரம்ப புள்ளிய தேடி பயணிக்க போறோம். ஆமா, நம்ம ஆதாரங்கள்ல இருக்கிற தகவல்களை வச்சு பார்க்கும்போது ஒரு மனிதனை அவனது சூழல் எப்படி உருவாக்குதுங்கிறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா. அப்ப நாம நேரா 1950களோட காலகட்டத்துக்கே போயிடலாம். 1952 ஜனவரி 18ஆம் தேதி கர்நாடகாவில் இருக்கிற கோபிநத்தம்ங்கிற அந்த சின்ன கிராமத்துல கூஸ் முனிசாமி வீரப்பன் பிறக்கறான். அந்த ஊரோட அப்போதைய நிலைமைய கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கணும் நீங்க. கரண்ட் கிடையாது, முறையான ரோட்டு வசதி கிடையாது. ஒரு சாதாரண வறுமையான விவசாய குடும்பம். அந்த ஒட்டுமொத்த கிராம மக்களுக்கும் அந்த பிரம்மாண்டமான காடு மட்டும்தான் உரணமாவே இருந்துச்சு. காட்டச் சுத்தியே அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் இயங்கிக்கிட்டு இருந்தது. இப்போ இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு ஆழமான உளவியல் முரண்பாடு ஒன்னு இருக்கு. ம் அவனுக்கும் அவனோட பள்ளி வாழ்க்கைக்கு இருந்த அந்த இடைவெளி தானே. சரியா புடிச்சீங்க. அவனுக்கு பள்ளிக்கூட படிப்புங்கிறது துளியும் மண்டையில ஏறவே இல்ல. 4 செவுத்துக்குள்ள உட்கார்ந்து படிக்கிற அந்த வகுப்பறை சூழல் அவனுக்கு மூச்சு திணறல தந்தது. ஆனா பாருங்க, அதே சிறுவன் காட்டின் மொழிய மிக நேர்த்தியா படிச்சு முடிச்சிருந்தான். உண்மைதான். காத்துல வர்ற ஒரு சின்ன வாசனைய வச்சே என்ன விலங்கு பக்கத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, உதிர்ந்து கிடக்கிற இலைகளோட அசைவ வச்சு ஆபத்தை உணர்றதுன்னு இயற்கையோட ரொம்ப கடினமான பாடங்களை அவன் அத்துப்படியா வச்சிருந்தான். 8 சுரக்காய் அவனுக்கு பயன்படலனாலும் அந்த சிறுவயசு காட்டு அனுபவம் அவனை காட்டின ஒரு அங்கமாவே மாத்திருந்தது. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. ஒரு சாதாரண சிறுவன் கையில எப்படி ஆயுதம் வந்தது? இங்கதான் அவனோட முதல் குருவான சென்னப்பனை பத்தி நம்ம பேசியாகணும். இந்த சென்னப்பன் வீரப்பனோட தூரத்து உறவினர். ஆமா, அவர் ஒரு சாதாரண கிராமத்து ஆள் கிடையாது. அந்த பகுதியிலேயே மிக சிறந்த கை தேர்ந்த வேட்டைக்காரர். அவர்தான் அந்த சிறுவனுக்கு முதலா துப்பாக்கிய கையாள கத்து கொடுத்தார். இது எவ்வளவு பெரிய முரண் பாருங்க. அந்த ஊர்ல இருக்கிற மத்த பசங்கள் எல்லாம் செருக்கல்ல மண்ணுல விளையாடிக்கிட்டு இருக்கிற வயசுல இவன் ஒரு நாட்டு துப்பாக்கிய தூக்கிக்கிட்டு காத்துல பறக்கிற பறவைகளையும் வேகமா நகர்ற விலங்குகளையும் ரொம்ப துல்லியமா சுட்டு பழகிக்கிட்டு இருந்தான். ஒரு சிறுவனோட கைகள்ல விளையாட்டு பொருட்களுக்கு பதிலா உயிரை பொறிக்கிற ஒரு ஆயுதம் கிடைச்சா அவனோட சிந்தனை எப்படி மாறுங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். கண்டிப்பா. அவனோட அந்த சிறு வயசுலயே துப்பாக்கிங்கிறது ஒரு வேற்று பொருளா இல்லாம அவனோட உடம்போட ஒரு நீட்சியாவே மாறிடுச்சு. அவனோட கவனம் சிதறாத குறிபார்க்கும் திறன், இலக்கை தவறவிடக்கூடாதுங்கிற அந்த வெறி, இதெல்லாம் பிற்காலத்துல அவன் எப்படிப்பட்ட அபாயகரமான நபரா மாறப்போறான்னு காட்டுற உளவியல் அடித்தளமா அமைஞ்சது. விலங்குகளை சுடும்போது அவனுக்குள்ள ஏற்பட்ட அந்த சலனமற்ற தன்மைதான் பின்பு மனிதர்களை சுடும்போதும் அவனுக்கு உதவி இருக்கணும். அந்த சலனமற்ற தன்மை ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட ஒரு சம்பவம் அவனோட 14வது வயசுல நடக்குது. 14 வயசு. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உலகத்துல சரி எது தப்பு எதுன்னு ஒரு சிறுவன் புரிஞ்சுக்க தடங்கல ரொம்ப இளமையான பருவம் அது. அந்த வயசுல ஒரு நாள் அவன் அடர்ந்த காட்டுக்குள்ள தனியா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒற்றை யானைய பாக்குறான். அந்த பிரம்மாண்டமான யானையோட தந்தங்கள் அத்தனை பளபளப்பா அவனோட கண்ணுல படுது. அந்த நொடியில அந்த 14 வயசு சிறுவனோட மூளைக்குள்ள ஓடம கணக்கு என்னவா இருக்குங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி. நிச்சயமா. அந்த தந்தங்களை அவன் ஒரு அழகான விலங்கோட உறுப்பா பார்க்கல. தன் குடும்பம் காலங்காலமா சந்திச்சு வர்ற வறுமை, பசி, அவமானம் இது எல்லாத்தையும் சுக்குநூறா உடை தெரியும் ஒரு மாய கருவியாதான் அவன் அதை பார்த்தான். வறுமை ஒரு மனிதனோட அறநெறிகளை
இரக்க குணத்தை எப்படி ஒட்டுமொட்டமா மழுங்கடிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த தந்தங்கள் அவனுக்கு வெறும் பணமா தெரியல, அது ஒரு விடுதலை, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு அதிகாலத்தின் திறவுகோலா தெரிஞ்சது. அந்த அதிகார பசி வந்த அடுத்த வினாடியே முதல் முறையா துப்பாக்கியை தூக்கி அந்த பிரம்மாண்டமான யானைய குறி வைக்கிறான். சுற்றிலும் அடர்ந்த காடு, எந்த சத்தமும் இல்லாத நிசப்தம். அடுத்த நொடி டமாருங்கிற பெரும் சத்தம் அந்த 18,000 சதுர கிலோமீட்டர் காட்டையே உலுக்கி எதிரொலிக்குது. காட்டையே ஆள்ற அந்த பெரிய விலங்கு ஒரு 14 வயசு சிறுவனோட ஒற்றை தோட்டாவிற்கு பலியாகி அப்படியே சரிஞ்சு தரையில சாயுது. ஒரு த்ரில்லர் நாவல்ல வர காட்சி போல இருக்குது. அந்த நொடியில தான் அந்த சிறுவன் மனதளவுல ஒரு முழுமையான குற்றவாளியா உருமாறுறான். அந்த யானை கீழே சாஞ்சு அதனுடைய உயிர் பிரிஞ்சப்போ வீரப்பனுக்குள்ள இருந்த ஒரு சாதாரண சிறுவனும் சேர்த்தே இறந்து போனான்னு தான் சொல்லணும். அந்த தந்தங்களை வெட்டி எடுத்துக்கிட்டு அதை வித்து அவன் ஊருக்குள்ள வந்தப்போ அவனுக்கு கிடைச்சது வெறும் காகித பணம் மட்டும் கிடையாது. அங்கதான் அவன் அதிகாரம்ங்கிற போதைய முதல்ல சுவைக்கிறான். தன்னை விட பல மடங்கு பெரிய பலமான ஒரு உயிரினத்தை தான் ஒரு விரல் அசைவுல கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த அந்த உணர்வு அவனோட ஒட்டுமொத்த பயத்தையும் வேரோடு பிடுங்கி எரிஞ்சிடுச்சு. இதுவே அவனோட எதிர்கால இரத்த சரித்திரத்துக்கு மிக வலுவான அடித்தளமா அமைஞ்சது. யானை தந்தங்கள் மூலமா கிடைச்ச அந்த பணமும் அதிகாரமும் அவனை சும்மா இருக்க விடல. ஆமா, 1970களோட காலகட்டத்துக்கு வருவோம். இங்கே அவனோட வியாபார மூளை எப்படி அசுர வேகத்துல வேலை செஞ்சதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். யானைகளை கொல்றதுங்கிறது ஒரு கட்டத்துல ரொம்ப ஆபத்தானதாவும் யானைகளோட எண்ணிக்கை குறைய குறைய கடினமானதாவும் மாறுது. அப்போ அவன் ஒரு மாற்று வழிய தேடுறான். யானை தந்தங்களை விட சந்தன மரங்களுக்கு சர்வதேச அளவுல மிகப்பெரிய மதிப்பு இருக்குங்கிறத அவ ரொம்ப தெளிவா உணர்ந்து கொள்றான். 1 டன் சந்தன மரம் வித்தால் லட்சக்கணக்கான ரூபாய் கிடைக்குங்கிற வியாபார ரகசியம் அவனுக்கு புரியுது. ஆனா ஒரு கிராமத்து சிறுவனுக்கு எப்படி இந்த சர்வதேச மார்க்கெட் நிலவரம் தெரிஞ்சது? இது ஒரு அருமையான கேள்வி. அந்த வனப்பகுதி வழியா கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் பல கடத்தல் வியாபாரிகள் ரகசியமா போய்கிட்டு இருந்தாங்க. சிறுவயசுல இருந்தே காட்டின் மூளை முடுக்குகளை தெரிஞ்ச வீரப்பன் அவங்களுக்கு வழிகாட்டியா இருந்திருக்கான். ஓ, அந்த தொடர்புகளோட மூலமா தான் சந்தன மரத்தோட உண்மையான மதிப்பு அவனுக்கு தெரிய வருது. சரியா சொன்னீங்க. இங்கதான் அவன் ஒரு சாதாரண வேட்டைக்காரன்கிற நிலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய கடத்தல் மாஃபியாவா பரிணாம வளர்ச்சி அடைறான். ஏன்னா ஒரு யானையை சுட்டு தந்தத்தை எடுக்கிறதுங்கிறது தனியொரு ஆளால் செஞ்சிடக்கூடிய காரியம். ஆனா பல டன் எடையுள்ள பிரம்மாண்டமான சந்தன மரங்களை அடர்ந்த காட்டுக்குள்ள வெட்டி அதை யாருக்கும் தெரியாம பல கிலோமீட்டர்கள் சுமந்து சென்று லாரிகள்ல ஏத்தி எல்லை கடத்துறதுங்கிறது ஒரு தனி மனிதனால் சாத்தியமே இல்லாத ஒண்ணு. அதுக்கு ஒரு பெரிய மனித வளம் தேவைங்கிறத அவன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். அப்படி என்றால் இதுவரை தனியாளா தன் நாட்டு துப்பாக்கியோட காட்டுல திரிஞ்சவன் சந்தன மரங்களை கடத்துறதுக்காக மெல்ல மெல்ல தனது சொந்த படையை உருவாக்க தொடங்கினான் இல்லையா? ஆமாம், இது கிட்டப்பட்ட இப்போ நாம பாக்குற ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோட அமைப்பு போல இருக்கு. ஆரம்பத்துல அவனோட சேர்ந்தவங்க வெறும் 10 பேர் தான். பின்பு அது 20 பேரா மாறுச்சு. அதன் பிறகு 100 பேருக்கு மேல போச்சு. ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் நிறுவனமா ஆரம்பிச்சு தனக்கென ஒரு ஆள் சேர்ப்பு முறை, அதாவது HR. மரங்களை வெற்றவங்க ஒரு குழு, அதை சுமந்து செல்றவங்க ஒரு குழு, பாதுகாப்பிற்கு ஆயுதம் ஏந்திய குழுன்னு ஒரு பன்னாட்டு நிறுவனத்தோட சப்ளை செயின் போல அவனோட கடத்தல் நெட்வொர்க் பிரம்மாண்டமா பெருகியது. ஆட்கள் வளர வளர காட்டுக்குள்ள அவனோட சாம்ராஜ்யமும் விரிவடைஞ்சது. நீங்க சொல்ற அந்த கார்ப்பரேட் ஒப்பீடு மிக கச்சிதமா பொருந்தது. ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு பொறுப்பு, எந்த இடத்துல மரத்தை ஒப்படைக்கணுங்கிற தெளிவான திட்டம்னு ஒரு CEO போலதான் அவன் செயல்பட்டான். ஆனா ஏசி அறையில உட்கார்ந்து கார்ப்பரேட் நிறுவனத்தை நடத்துறது போல காட்டுல ஒரு ஆயுத கூட்டத்தை நடத்துறது ஈஸி கிடையாது. அங்கதான் அவனோட அசாத்தியமான உயிர்வாழும் தந்திரங்கள், அதாவது சர்வைவல் ஸ்கில்ஸ் வெளிப்பட்டது. நூற்றுக்கணக்கான ஆட்களோடு போலீஸ் மற்றும் வனத்துறையிடம் சிக்காம பல தசாப்தங்கள் காட்டுல வாழ்றதுங்கிறது மனித மூளையின் கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயம். எனக்கும் அதே பிரமிப்பு தான். ஒரு மனிதன் எப்படி இத்தனை வருஷம் காட்டுக்குள்ள பிடிபடாம வாழ முடியும்? அவனோட உணவு முறையை எடுத்துக்கிட்டா அவங்க எப்பவும் சூடான அறுசுவை உணவை சாப்பிட்டதே கிடையாது. காட்டுல இயற்கையா கிடைக்கிற கசப்பான கிழங்குகள், மலை தேன் மற்றும் அவங்க வேட்டையாடு விலங்குகளோட பச்சையான இறைச்சி, இதுதான் அவங்களோட பல வருட உணவு. சில சமயங்கள்ல உணவே கிடைக்காத வறட்சி காலங்கள்ல மலை அடிவாரத்துல உள்ள சோழக்காட்டுக்குள்ள நடுராத்திரில ரகசியமா நுழைஞ்சு அதை திருடி தின்னு தன் உசுரை காப்பாத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. பசிங்கிற ஒண்ணுதான் அவங்கள உந்தித் தள்ளும் மிகப்பெரிய சக்தியா இருந்திருக்கு.
உணவு விடுங்க, அவனோட உறங்கும் முறைய நம்ம கூர்ந்து கவனிக்கணும். வீரப்பன் ஒருபோதும் ஒரு இடத்துல ஒரு நாளுக்கு மேல தங்கவே மாட்டான். இது ராணுவத்துல மிக சிறப்பா பயிற்சி பெற்றவங்க பயன்படுத்துற ஒரு கெரில்லா போர்முறை தந்திரம். ஒரு நாள் தூங்குன இடத்துல மறுநாள் தூங்கக்கூடாது. தன்னை தேடி எப்போடென்னாலும் எந்த திசையிலிருந்து வேணாலும் துப்பாக்கி கொண்டு பாயலாங்கிற அதீத பதற்றமும் எச்சரிக்கை உணர்வும் அவனுக்கு எப்பவும் இருந்திருக்கு. தரைப்பகுதியில தூங்குனா வனத்துறையினரிடமும் அல்லது கொடிய விலங்குகளிடமும் சிக்கிக்க நேரிடுங்கிறதால இரவுல மிக உயரமான மர உச்சிகளிலும் இருண்ட குகைகளோட விளிம்புகளிலும் மட்டுமே அவன் உறங்குவான். ஒரு மனிதன் பல தசாப்தங்களா ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு மரண பயத்திலே வாழ்ந்திருக்காங்கிறது அவனோட உடலையும் மனதையும் எவ்வளவு தூரம் ரணமாக்கி இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் கொடிய விலங்குகள். இத தாண்டி எனக்கு புரியாத ஒரு மிகப்பெரிய புதிர் என்னன்னா அவனோட தகவல் தொடர்பு முறைதான். இப்போ நம்ம கிட்ட மொபைல் போன் இருக்கு, ஜிபிஎஸ் இருக்கு. ஆனா எந்தவித நவீன தொழில்நுட்பமும் வாக்கி டாக்கிகளோ இல்லாத அந்த 80களோட காலகட்டத்துல இவ்ளோ பெரிய 18,000 சதுர கிலோமீட்டர் காட்டுல அவனோட தகவல் தொடர்பு முறை எப்படி இருந்தது? ஆச்சரியமா இருக்கு. காட்டுல உள்ள பலவிதமான பறவைகளோட சத்தங்களை அவன் அச்சு பிசகாம அப்படியே எழுப்புவான். அந்த சத்தங்களையே தன் ஆட்களுக்கான ஒரு மிலிட்டரி கிரேட் ரகசிய சிக்னலாவும் மாத்திருந்தான். அதை கேட்கும்போதே சிலிர்க்குது. ஒரு குறிப்பிட்ட ஆந்தையோட சத்தம் கேட்டா எதிரிகள் நெருங்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு மயிலோட அகவல் சத்தம் கேட்டா எல்லாரும் உடனடியா ஒரு இடத்துல ஒன்னு சேரணும்னு அர்த்தம். எந்த எலக்ட்ரானிக் சாதனமும் செய்ய முடியாத ஒரு தகவல் தொடர்பை அவன் இயற்கையோட மூலமாவே செஞ்சான். காட்டின் மொழிய அவன் தனக்கு சாதகமான ஒரு ஆயுதமா மாத்தின விதம் உண்மையிலேயே அபாரமானது. அவன் காட்ட தனக்கு சொந்தமான ஒரு கோட்டையா, ஒரு பாதுகாப்பான அரணா மாத்திருந்தான். காத்துல அசையும் ஒரு சின்ன இலை கூட அவனுக்கு ஒரு செய்தியை சொல்லுச்சு. இப்படி தனக்கேன ஒரு ராஜ்யத்தை அமைச்சுக்கிட்டு காட்டின் ராஜாவா வலம் வந்த வீரப்பனோட இந்த அதீத வளர்ச்சி வனத்துறையினரை ரொம்பவே கோவப்படுத்துச்சு. அரசாங்கத்தோட செல்வமான சந்தன மரங்கள் டன் கணக்குல கடத்தப்படுறதா அவங்களால வேடிக்கை பார்க்க முடியல. 1980களோட காலகட்டத்துல ஒரு நாள் ஒரு மூத்த வனத்துறை அதிகாரி வீரப்பனை எப்படியாவது உயிரோடு பிடிச்சிடணும்னு ஒரு மிகப்பெரிய ரகசியமான முயற்சியை மேற்கொள்றார். அதுதான் அரசாங்கத்திற்கும் வீரப்பனுக்கும் இடையிலான அந்த வரலாற்று சிறப்புமிக்க முதல் நேரடி மோதல். ஆனா அன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா? வீரப்பன் வெறும் ஆள்பலத்தால் தப்பிக்கல. தனது அசாத்தியமான காட்டுத் தந்திரத்தால் அந்த அதிகாரியை மிக கடுமையா தாக்கிட்டு இருண்ட காட்டுக்குள்ள ஒரு நிழல் போல மறைஞ்சு தப்பிச் செல்றான். இது வெறும் ஒரு தப்பிக்கும் நிகழ்வு கிடையாது. இந்திய அரசாங்கத்தோட பிரம்மாண்டமான இயந்திரத்திற்கும் வீரப்பன்கிற தனி மனிதனுக்கும் இடையிலான 30 ஆண்டுகால நெடிய இரத்தக்களறி மிகுந்த யுத்தத்தோட முதல் தொடக்கப்புள்ளி இதுதான். இங்கிருந்துதான் எல்லாம் முழுமையா திசை மாறத் தொடங்குச்சு. ஆனா ஒரு அரசாங்கத்தை 30 வருஷம் எதிர்ப்பதுங்கிறது தனியொராளா சாத்தியமா? அவனுக்கு மக்களோட அதீத ஆதரவு தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? நிச்சயமா. வீரப்பன் வெறும் முரட்டுத்தனமான கடத்தல்காரன் மட்டும் கிடையாது, அவன் மிகச்சிறந்த தந்திரசாலியும் கூட. அவன் தன் ஊரான கோபிநத்தம் மற்றும் அதை சுற்றியுள்ள பல மலைவாழ் கிராம மக்களுக்கும் தாராளமா கரன்சி நோட்டுகளை அள்ளி வீசினான். அவங்களோட மருத்துவ செலவுகள், பெண்களின் திருமணங்கள்னு பல உதவிகளை தேடி தேடி செஞ்சான். இதன் மூலமா மக்களிடையே அவன் தன்னை ஒரு ராபின்ஹுட் போல காட்டிக்கிட்டான். ஆனா அந்த ராபின்ஹுட் பிம்பத்தோட உண்மையான நோக்கத்தை நாம இங்க உடைத்து பார்க்கணும். அவன் மக்களுக்கு செஞ்ச அந்த உதவிகள் வெறும் இரக்கத்தின் அடிப்படையிலோ அல்லது சமூக சேவையாகவோ வந்தவை கிடையாது. அது ஒரு மிக துல்லியமான உளவு வலையமைப்பை உருவாக்குவதற்கான அவனோட முதலீடு. அந்த பணத்தின் பலனா ஒட்டுமொத்த கிராம மக்களும் காட்டுல ஆடு மாடு மேய்ப்பவர்களும் அவனுக்கு கண்களாகவும் காதுகளாகவும் மாறினாங்க. இந்த உழவு நெட்வொர்க் எப்படி செயல்பட்டதுங்கிறத ஆதாரங்கள்ல படிக்கும்போது எனக்கே தலை சுத்திடுச்சு. காட்டின் அடிவாரத்திலும் உள்ள ஏதோ ஒரு சின்ன டீ கடையை தாண்டி ஒரு போலீஸ் ஜீப் நுழைஞ்சுதா போதும். டீ கடைக்காரர் ஒரு ஆடு மேய்ப்பவர்கள்ட்ட சொல்லுவார். அவர் மலையின் மேல் உள்ள ஒருத்தர்கிட்ட ஒரு சிக்னல் கொடுப்பார். இப்படியாக அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள காட்டின் உச்சிப்பகுதியில எங்கோ பாதுகாப்பா இருக்கிற வீரப்பனுக்கு அந்த தகவல் துல்லியமா சென்றுவிடும். அவனோட வலையமைப்பு அவ்வளவு பலமா ஊடுருவ முடியாத அளவுக்கு பின்னப்பட்டிருந்தது. காடு அவனுக்கு தாயாகவும் மக்கள் அவனுக்கு பாதுகாப்பாகவும் இருந்தனருங்கிற ஒற்றை வரியில தான் அவனோட 30 வருட வெற்றியின் ரகசியம் அடங்கியிருக்கு. அவனோட இந்த தந்திரங்களும் மக்களை தன் கைக்குள்ள ஒரு கேடயம் போல வச்சிருந்த விதமும் தான் அவனை இத்தனை தசாப்தங்கள் யாருக்கும் பிடிபடாம தப்பிக்க வச்சது.
அவனோட எந்த ஒரு வன்முறையையும் அல்லது குற்றச் செயல்களையும் நாம ஒருபோதும் நியாயப்படுத்தவே முடியாது. அது சட்டத்திற்கு புறம்பானது. ஆனா அவனோட செயல்பாட்டு முறைகளையும் மூளை செயல்பட்ட விதத்தையும் ஆராயும் பொழுது மனித உயிர் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் தப்பி பிழைக்க புதிய கற்பனைக்கு எட்டாத வழிகளை கண்டுபிடிக்குங்கிறது மிக தெளிவா புரியுது. நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒருமுறை அனைத்தையும் பின்னோக்கி பார்ப்போம். பள்ளிக்கூடம் செல்லாத வறுமையின் உச்சத்தில் வாடிய ஒரு 14 வயசு சிறுவன் வறுமையை போக்க முதல் யானையை சுட்டு பின்பு சந்தன மரங்களோட மதிப்பை உணர்ந்து ஒரு கார்ப்பரேட் அளவிலான கடத்தல் வலையமைப்பை உருவாக்கி காட்டின் நுணுக்கங்களை தன் வாழ்வாதாரமாக கத்துக்கிட்டு பல மாநில போலீஸ் மற்றும் வனத்துறை படைகளையே 30 வருஷம் எப்படி ஒற்றையாளாக எதிர்த்து நின்றான்கிறத நாம மிக ஆழமா பார்த்தோம். இந்த எல்லா தகவல்களையும் அலசிய பிறகு இத செவிமடுத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நான் ஒரு புதிய சிந்தனையை முன்வைக்கிறேன். சொல்லுங்க. நாம வீரப்பனை பத்தி பேசிட்டோம். ஆனா இன்றும் அந்த எல்லையோர கிராமங்கள்ல அடர்ந்த வனப்பகுதியை ஒட்டி வாழும் மக்களோட சமூக மற்றும் பொருளாதார நிலையை சற்று சிந்தித்து பாருங்க. பல நூற்றாண்டுகளா காட்டையே நம்பி வாழ்ந்த பூர்வகுடி மக்கள் அவங்க. ஆமா. நவீன வனப்பாதுகாப்பு சட்டங்கள் அவங்களோட பாரம்பரிய வாழ்வாதாரங்களை சட்டவிரோதமாக்கும்போது வேறு வழியின்றி பிழைப்பிற்காக அவங்க குற்றச்செயல்களுக்குள்ள தள்ளப்படுறாங்களா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. வறுமையையும் அடிப்படை தேவைகளையும் தீர்க்காம வெறும் சட்டங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு காட்ட பாதுகாத்துட முடியுமா? பிழைப்பிற்கும் குற்றத்திற்கும் இடையிலான அந்த மெல்லிய கோடு இன்றும் அந்த கிராமங்கள்ல எவ்வளவு ஆபத்தா இருக்குங்கிறத சற்று ஆழமா சிந்தித்து பாருங்க. மிகவும் அற்புதமான, அதே சமயம் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்தி போகக்கூடிய ஒரு சிந்தனையோட இந்த அலசலை நீங்க நிறைவு செஞ்சிருக்கீங்க. வறுமை ஒழிக்கப்படாத வரை சூழல்கள் இது போன்ற பல கதைகளை உருவாக்கி கொண்டேதான் இருக்குங்கிறத இது நமக்கு உணர்த்துது. கண்டிப்பா. நீங்க இந்த கேள்வியை பத்தி நிச்சயமா சிந்திப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுடைய அன்றாட வேலைகளுக்கு நடுவே இது போன்ற மிக முக்கியமான வரலாற்றின் பக்கங்களை எங்களோடு இணைந்து புரட்டியதற்கு மிக்க நன்றி. இதுபோலவே இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் சிந்தனையை தூண்டும் தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.